விருப்பப்படல. காலங்காத்தாலேயே நாங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் பஞ்சாயத்தை. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் வீடு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ நீட்டாக வச்சுருப்பேன் நான். எல்லாமே கச்சா முச்சான்ட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஆனால் இது நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் இருந்தது. ஃபர்ஸ்ட் நானும் பார்த்தப்ப பயந்துட்டேன், ஏதோ செய்வன கீவன வச்சுட்டாங்களா அப்படின்ட்டு. ஏன் ஹாய் விட்டுட்டேன்? விட்டீங்க சார், விட்டீங்க பன்னீர் செல்வத்தில். சுஜு காலம் கத்தல கடுப்பேத்தாத ஆரம்பி. இதை நான் சொல்ல வேண்டிய டைலாக் டி. ஐயோ இரு, ஃப்ரேம் இது வரைக்கும் மட்டும்தான் வைக்க போறேன். ஏன் இது வரைக்கும் வைக்கலாம்ல? ஏன் ரொம்ப குண்டா தெரியலன்னா? எப்போ பார்த்தாலும் டைலாக மறக்கிறதே வேலையா போச்சு. இல்ல சத்தியமா ரொம்ப ஒல்லியா இருக்க. நீ மறந்துட்டே டைலாக. நீ குண்டா இருக்கேன்னு கேட்ட பிறகுதானே நான் இந்த டைலாக் சொல்லணும். இப்ப கொண்டா நான் சொன்னேன்ல இது வரைக்கும். நீ என்ன சொன்னியா? நான் டைலாக் போதும், நிறுத்திக்குவோம். ஐ எம் வெரி சாரி. கேமரா முன்னாடி இவ்வளவும் பேச வேண்டிய காரணம் என்னன்னா, இன்னைக்கு சஜி வந்து எனக்கு முன்னாடி கேமரா எடுத்துட்டு இருக்காங்க. உனக்கு பின்னாடி நானு சாரி, கேமராக்கு பின்னாடி. ஓகே ஓகே. இதுக்கு மேலே நாங்கள் ஃபன் பண்ண விருப்பப்படல. காலங்காத்தாலேயே நாங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் பஞ்சாயத்தை. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் வீடு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ நீட்டாக வச்சுருப்பேன் நான். எல்லாமே கச்சா முச்சான்ட்டு இருக்கு. எல்லாம் இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு தெரிஞ்ச எல்லாமே நீட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் இன்சைட் நவுறேன். இங்கே என்ன கச்சா இங்கே பாரு, எல்லாம் மேலே தான் இருக்குது. அட்லீஸ்ட் அதாவது இடத்துக்கு போகணும். பட்டு எனக்கு சுத்தமாக டைம் இல்லாதனால எல்லாம் மேலாப்பில் இருக்குது. நான் வந்து இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு அதாவது கிளாஸ் முடிஞ்ச பிறகு அடுக்கலான்னு இருந்திருக்கா. இப்போ தானே பாயிண்டாக இது. நோட் யுவர் ஆனர், நோட் த பாயிண்ட். சரி ரைட்டு. எதுக்காக என்ன தூக்கத்துலேருந்து எழுப்பி இந்த கேமராவை ஸ்டாண்ட் ஆட்டு என்ன பிடிக்க வச்சிருக்க? சீக்கிரம் நீ எந்திரிச்சேன் வா, ஒரு ட்ரைபாட் வைக்கிற டைம் மிச்சம் ஆச்சுன்னு நான் உன்னை பிடிக்க வச்சேன். சரி ஓகே. ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. நான் இதை இப்படியே விட்டுப்புட்டு ஓடி போயிட்டு படுத்துருவேன் மாதிரி. முன்னெல்லாம் எனக்கு வந்து 6 மணிக்கு எந்திரிக்கிறது மிட் நைட் எந்திரிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு பழகிட்டுச்சு பாஸ். அது நல்ல விஷயம் தானே? ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்லா இருக்கேன். நான் ஒரு 90 கிலோ இருந்து அப்புறம் கம்மியான ஒரு வெயிட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன் மீம்ஸ் போடுறதுக்கு பதிலாக நீ ஏன் மீம்ஸ் போட்டுக்கிட்டியா? நானே பேசி மீம்ஸ் போட்டுட்டேன். ஃபன்னி டாயிங் சவுண்டுக்கு மேலே நானே உன்னை கலாய்ச்சி விட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஆனால் இது நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் இருந்தது. இது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு மேஜிக்கல் இன்க்ரீடியண்ட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கிலோஸ் வந்து ஷெட் பண்ணும், எனக்கு வந்து ஸ்டபர்ன் ஃபேட் இருக்குது, அப்புறமேட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்து நிறைய பேருக்கு வெயிட் வந்து அந்த வாட்டர் வெயிட் தான். உப்பு நிறைய சாப்பிட்றதுனால அது வாட்டர் ரிட்டென்ஷன் பண்ணியிருக்கும். இந்த பர்டிகுலர் இன்க்ரீடியண்ட்டோ இந்த ட்ரிங்க்கோ நீங்கள் குடிக்கிறதுனால டெஃபினட்டாக அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் வெயிட்டை லூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஏன்னா இதை நான் ட்ரை பண்ணுவேன், எனக்கு செம ப்ளோட்டிங் ஆகும். என்னோட ஒரு ஸ்டோரியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு அந்த பிரச்சனைக்கு மெயினாக எனக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த பர்டிகுலர் ட்ரிங்க் தான். ஸோ அதனால் அந்த ட்ரிங்க் எப்படி நாங்கள் ரெடி பண்ணுறோன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள் வாங்க. வந்துட்டோம். அதுக்கு தண்ணி தேவை இந்த கப்பில். 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர். 2 பேர் இருந்தால் 2 கிளாஸ், 1 பேர் இருந்தால் 1 கிளாஸ். கரெக்டாக ரெடி. அடுப்பை பற்ற வைக்கவும். கொஞ்சம் அடுப்பு நீட்டாக இல்லை, ஏன்னா நான் வீட்டில் இல்லை. இதை உன்னை சொல்லிடுவாயா? நேற்று நைட்டு வீட்டில் தானே இருந்தேன், எங்கே போனேன்? பண்ண வேண்டியது தானே? எங்கள் வீட்டில் பார்த்தீங்களா எத்தனை பெருங்காய தூள், அதனால
அதேங்கப்பா. ஸோ அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இதுதாங்க. எல்ஜி கிடையாது, ஆனால் பெருங்காயத்தூள். ஆமாங்க, பெருங்காயத்தூள். 3 ரோசஸ் அந்த பக்கம் திருப்பி வைடி. அப்புறம் ப்ரோமோ கிடையாது, எல்ஜி ப்ரோமோ கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பெருங்காயத்தூள். ஸோ இந்த நான் அவ்வளோ யூஸ் பண்ணிருங்க பாஸ். சரி, ஓகே. இப்போ இதை எடுக்கிறேன். இதுல இருந்து எது நான் லீஸ்டாக யூஸ் பண்ணி இதுதான். வா, திஸ் அஞ்சரை பொட்டி இஸ் ஒன் சேவியர். ஓகேங்களா? இதுல இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போடணும் மாதிரி அப்படின்னு போட்டுக்கலாம். பட் ஆனால் நான் அதை போட மாட்டேன் இன்னைக்கு. ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சீரகம். ஒரு பிஞ்ச் இல்லை, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம். இவ கை தான் டேபிள் ஸ்பூனு. அடுத்தது அதுக்கப்புறம் யூசி அப்படியே வெறுமனை குடிக்கலாம். இல்லைனா ஆக்சுவலாக இந்த பட்டை இருக்கு பாருங்க, மெட்டபாலிசம் அப்படி பூஸ்ட் பண்ணுங்க. இந்த ஒரு துண்டு பட்டை உங்கள் மெட்டபாலிசமை பூஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா கிலோஸை வந்து ஷெட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஷெட் கிலோஸ் இல்லை, நான் சொன்னது பூஸ்ட் பண்ணுவீங்களே, இப்போ ஹார்லிக்ஸ் பண்ணாதான்னு கேட்டேன். இறைவா இறைவா. இது ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னர் மாதிரி. ஆமாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். பட்டை அவங்க வீட்டில் எவ்வளோ பட்டை இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சோ மெனி பட்டேஸ். பட்டேஸ். எஸ், ஹவு டிட் ஐ ஃபைண்ட் அவுட் திஸ்? ஃபேஸ்புக்கில் பல வருஷங்கள் முன்னாடி அக்கைபெரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வைரலாக இருந்தது. இது சாப்பிடும் போது வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப மரணா வெயிட் லாஸ்ல இருந்தேன்னா, அப்போ பாப்பா இல்லை, பாப்பா முன்னாடியே. ஓகே, இவ மட்டும் சாப்பிடாம எங்க வீட்டில் இருக்கிற ஒரு சிலர் வெயிட் லாஸ்ன்னு அப்படியே துட்டிச்சிட்டு இருக்க எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாரு தானே. அப்புறம் என்ன, எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு டப்பா. அப்பெல்லாம் அது ரொம்ப காஸ்ட்லி டப்பாங்க. 1500 ரூபாய் என்னமோ இருக்கும் ஒரு டப்பால. 30 கேப்சூல்ஸ் இருக்கும். அந்த லிஸ்ட் திருப்பி பார்க்கும் போது தான் என்னென்ன இன்கிரீடியன்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு படிக்கும் போது அசஃபோட்டிடாவா, என்னது பெருங்காயத்தூளா அப்படின்னு மாதிரி எனக்கு சாக்கா பார்த்தேன். போடுங்க. அப்படியே அது போட்டோன்னே கேஸ் அமர்த்திடு. போட்டோடனே ஒரு இப்படி போட்டு இப்படி ஒரு நல்ல கொதி வந்தோடனே இப்படி ஒரு கலக்கி விட்டுக்கோங்க. வாட்டர் இஸ் வதங்கிஃபைங். ஃபில்டர் வந்து நான் ஃபில்டர் பண்ணிட்டு இதை கொஞ்சம் ஆறட்டும். அப்படியே ஊத்துனா கிளாஸ் வெடிச்சிரும். கிளாஸ் வெடிக்கிறது இருக்கட்டும், வாய் தொண்டையெல்லாம் என்ன ஆகும் உனக்கு ஒன்று. எடு. ஃபஸ்ட் டைம் இந்த பெருங்காயத்தூள் ட்ரிங்க் குடிக்கும் போது கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி இருக்கும். அப்படின்னு மாதிரி செட் ஆகாது. பட் பழக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ரொம்ப இது இல்லாமல் உங்களால் சர்வைவே பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி ஆயிட்டீங்க. ஸோ இன்னைக்கு சாட்டர்டேனால நான் வந்து தன்மை குட்டிக்கு லஞ்ச் பாக்ஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா அவளுக்கு லீவு. ஸோ அதனால் ஐ எம் வெரி ஹேப்பி ஃப்ரீ பேர்டு. இப்போ நான் போய் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஒர்க் அவுட்னா என்ன அப்படின்னா, ஒன்று டான்ஸிங், இல்லைனா த்ரெட்மில்ல வந்து கொஞ்சம் நேரம் ஓடுறது. அண்ட் ஒரு சில ஃபியூ எக்ஸசைசஸ்லாம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தடுத்த விளாக்ஸை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் எஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறேன்னு வாங்க என் கூட சேர்ந்து பார்க்கலாம். குளிச்சுட்டு வந்த பிறகு நான் பேசிக்காக இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். அதனால ஸ்கின்னும் ஹேரும் கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லீவன் சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது இந்த மொரோக்கன் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். ஜஸ்ட் 1 ட்ராப் போதும். நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் ஒன்ஸ் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா லைக் ரொம்ப நாளைக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் கொஞ்சமாக ட்ராப் எடுத்துகிட்டு என்னோடய முடி, அதாவது ஹேர் லென்த்தில் வந்து அப்ளை பண்ணி விடுறேன். அண்ட் இதில் ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். அண்ட் அந்த வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே தெரியுது இல்லையா. லாக்மேயோட போர் டைட்னிங் டோனர் வந்து யூஸ் பண்ணுறேன். பாட்டில் பார்க்க ரொம்ப ஃபேன்சியாக இருந்தது, லைக் பர்பிள் டோனில். அண்ட் இப்போ வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் பர்பிள் டோன்லையா. ஸோ நல்ல பர்பிள் டோனில் இருந்தது. அண்ட் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணி பார்த்தேன், செம்ம ஃப்ராக்ரன்ஸ். கண்டிப்பாக ஃப்ராக்ரன்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஹார்ம்ஃபுல் தான், பட் இருந்தாலும் ரொம்ப மைல்டான ஃப்ராக்ரன்ஸ் தான், சரிங்களா. ஸோ அதை வந்து ஃபேஸில் ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்டதுமே எனக்கு அந்த போர்ஸ் எல்லாம் நல்லா விசிபிளாக வந்து தெரிஞ்சிட்டு இருந்தது. கொஞ்சம் அப்படியே வந்து ஷ்ரிங்க், அதாவது கம்மியாக ஆரம்பிச்சது. அண்ட் எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உத்து பார்த்தா தான் எனக்கு அந்த போர்ஸ் வந்து தெரிகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, டீகன்ஸ்ட்ரக்டோட விட்டமின் சி அண்ட் ஃபெலுரிக் ஆசிடோட சிரம் வந்து யூஸ் பண்ணுறேன். மார்னிங் அண்ட் ஈவினிங் நம்ம வந்து இது பயன்படுத்தும் போது ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஃபேஸ் வந்து பிரைட்டன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் வந்து போய் நம்ம ஃபேஸை வந்து நல்லா ப்ளம்டாகி காமிக்கிறதுக்கு, நல்லா வந்து முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சதையெல்லாம் தொங்கி போகாமல் நல்லா ப்ளம்டாக இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
சன்ஸ்க்ரீன் வந்து இங்கே மினிமலிஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லா தான் இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு பக்காவாக இருக்குது. ஃபேஸில் எந்த விதமான ப்ராப்ளமும் வரல. ஸோ இதை வந்து இந்த ஒரு வின்டர் சீசனுக்கு நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்குது இந்த ப்ராடக்ட்ஸ் என்னோடய ஸ்கின்னில் நான் வந்து யூஸ் பண்ணும் போது. ஸோ நீங்களும் வேணால் ட்ரை பண்ணுங்கள். இது எந்த விதமான பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. அவங்களுக்கு கூட தெரியாது நான் இதை வந்து வாங்கியிருக்கேன் பண்ணுறேன் அப்படின்னு கூடயும். என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ என்னோடய ரீசன்ட் ஸ்கின் கேரில் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? அண்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் வந்து ஸ்க்ரப்பிங் ப்ளஸ் ஃபேஸ் மாஸ்கிங் வந்து பண்ணுவேன். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு அப்புறமேட்டு கீழே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா சந்தவை அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் இடியாப்பம். என் பாப்பா வந்து இது நூடுல்ஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் தேங்காய் பால். தேங்காய் பால் வந்து கார தேங்காய் பால். சரிங்களா? ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம்லாம் போட்டு. ஸோ அது செஞ்சு முடிச்சுட்டு நான் அகாடமி கிளம்பியாச்சு. ஸோ இவர் வந்து இடியாப்பம் வித்து அந்த தேங்காய் பால் குழம்போட சாப்பிட்றாரு. சின்ன வெங்காயம் நிறைய போட்டிருக்கோம். நல்லாக்கா? குட்டா? ராஜி இதுக்கு மட்டும் எக்ஸ்பிளனேஷன் கொடு. இந்த மாவு மட்டும் ஏன் தனியாக வச்சு சாப்பிட்றீங்க? நல்லா இருக்கும். சைட் டிஷ் மாதிரி. சைட் டிஷ் ஆகிட்டு. ஓகே, என்ஜாய். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அகாடமி போனோம். அகாடமி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டர்டேனால ஒரு கொஞ்சம் அப்படி ஜாலியான கிளாஸஸ் போச்சு. அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் வந்து டான்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் வந்து கோவிலுக்கு வந்து போயிருக்கோம். இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா? ஸோ சனி பகவானுக்கு விசிட் பண்ணி ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குடும்பத்தோட வந்து ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்க கூட வாங்க. ரெடி ஆயிட்டியா? ஓகே, கிளம்பலாமா? தானுமா வா பாப்பா. இது மொட்டை மாடி. இது இந்த ரூம் இங்க. அவங்க கிட்ட போய் காமிச்சிடு. இது மொட்டை மாடி, இது இங்க. ஃபர்ஸ்ட் நானும் பார்த்தப்ப பயந்துட்டேன். ஏதோ செய்வன கீவன வச்சுட்டாங்களா அப்படின்ட்டு. வீடியோ எடுத்தியா? இங்க பாருங்க. எங்க பக்கத்துல வந்து ஃபுல்லா எரிச்சிருக்காங்க. அதாவது செடியெல்லாம் மரம்லாம் வெட்டி அதுல வந்து இது போட்டு பற்ற வச்சிருக்காங்க. அதுக்கு எங்க வீட்டுல எல்லாம் வந்து பரவிடுது. ஸோ தண்ணுக்குட்டி தான் அழகா விளக்கு வச்சுட்டா இல்லையா பாப்பா? ஆமா. ஏன் பாப்பா ஒரு கை இப்படி வச்சிருக்கேல, இப்படி வச்சு குமிஞ்சி எடுத்துக்கிட்டு பிளாக் ஷால் போட்டு பயந்துட்டேன். கோயம்புத்தூர் சித்தாபுதூர் ஐயப்பன் கோவிலில் செம்ம க்ரௌடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஜேன்னு இருக்குன்ட்டு. அப்பா பயங்கரமாக இருந்தது. ஸோ கோவிலுக்குள்ளார போகிறதுக்கு எங்களுக்கு பாக்கியம்தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது. கூட்டத்துலேயும் போய் ஒவ்வொரு கடவுள்கிட்ட நிற்கும் போதும் நல்ல ஒரு தரிசனம் வந்து கிடச்சிது. கடைசியாக ஐயப்பன் சுவாமிகிட்ட போகும்போது கூட்டம் அங்கே வந்து ஐயோ அந்த கம்பி 2 கிட்டேயும் வந்து 4 லேயரில் வந்து மக்கள் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஐயோ இந்த கூட்டத்தில் நம்ம எப்படிடா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிற்கும் போது திடீர்னு தெரிலங்க எல்லா சாமியும் வந்து தரிசனம் பண்ணிட்டு ஐயப்பன்கிட்ட கரெக்டாக வரும்போது நவருங்க அப்படின்னாங்க. எதுக்கு நவருங்கன்னு சொல்கிறாங்க? வெளியே வராங்க சாமி அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அவருக்கு பாப்பாவுக்கு 3 பேத்துக்கும் அந்த வழி வகுத்து விட்ட மாதிரி அந்த வழி கிடைச்சிது. சாமியோட முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு எதமாக இருந்தது. ஒரு நிஜமாமே ஒரு 10 செகண்ட்ஸ் நான் நிற்கிறேன், பாப்பா நிற்கிறேன், அவரும் நிற்கிறேன். நாங்கள் 3 பேர் மட்டும்தான் அந்த ரோலில் நிற்கிறோம். வேறு யாருமே சுற்றி பார்க்குறோம், யாருமே இல்லை. அதுக்கப்புறம் வரவங்க வந்து சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி வெளியே வராங்கன்னு சாமி வெளியே கூட்டிகிட்டு வர வரைக்கும் நான் அங்கே நிற்கிறேன். எவ்வளோ லக்கி அப்போ யோசிச்சு பாருங்க. ஸோ வெளியே கூட்டிகிட்டு வந்தோடனே சாமி வந்து தூங்க வைக்கிறதுக்கு பூஜையெல்லாம் பண்ணுவாங்களே, ஸோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல சிறப்பான தரிசனம். நாங்கள்லாம் வந்து சூப்பர சாமியை கூப்பிட்டுட்டோம். பயங்கர கூட்டம் தன்மை. ஒன்றும் தெரியலையாம்மா, பயங்கர கூட்டங்க, செம்ம கூட்டம். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கூட்டம் பார்த்ததே இல்லை. ஸோ இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். பை. ஸோ அதெல்லாம் நின்று பார்த்துட்டு நல்ல ஒரு தரிசனத்தோட மன திருப்தியோட வீட்டுக்கு வர வழியில் ஹோட்டல் அக்ஷயம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நைட் டின்னர் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டின்னர் வந்து முடிச்சிட்ருக்கோம். ஸோ என்னென்ன மெனு அப்படின்னு நீங்களே பாருங்கள்.
இப்போ அடுத்தது சுகன்யா கேக்ஸ் ஸ்டாப்பில் வந்து நின்றுட்டுருக்கோம். நாளைக்கு காலையிலக்கு பிரெட் டோஸ்ட் தான். ஸோ அதனால் அவர் வந்து பிரெட் ஃப்ரெஷ்ஷான பிரெட் இங்கே கிடைக்கும், அதனால் வாங்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து எவ்வளோ தூரம் போனாலும் இந்த பக்கம் போனான்னா டக்குன்னு திருப்பி வண்டியில் திருப்பி வந்து வாங்குவோம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு கடை. யாருக்காச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா டெஃபினட்டாக இங்கே வாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலசுவாமி நாயுடு ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் சுகன்யா கேக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா வழி சொல்லுவாங்க, நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். கோவில்லேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் வர வழியிலேயே வந்து நாங்கள் அக்ஷயம் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம். சுத்தமாக வந்து சாப்பாடு வந்து அவ்வளோ வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி மொக்கையாக இருந்தது. பட் இருந்தாலும் பசிக்கு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஜம்முன்னு நல்ல ஒரு அவுட்டிங். சாட்டர்டே ஈவினிங் ஒரு குட் பாசிட்டிவ் வைபோட நல்ல ஒரு எண்டிங்காக இருக்குது. அண்ட் இனி கொஞ்ச நேரம் வந்து மூவிஸ் வந்து பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா தூங்கிடுவோம். சாட்டர்டே நைட் மூவி நைட், அதனால தன்மை குட்டி வந்து இங்கே என்னென்னமோ ரெடி பண்ணி வச்சிருக்கா. அவள் கையில் கிடைச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா. என்னன்னா நீயே சொல்லு. இது ஆக்சுவலி என்னோட ரைட்டிங் டேபிள். இது இப்ப ஸ்நாக்ஸ் டேபிள். இது இருக்கு டிஷ்யூ பக்கத்துல வாய் தொடச்சுக்கிறதுக்கா? இல்லம்மா, இதுக்குள்ள என்ன இருக்குன்னா என்ன இருக்குது? ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது கீழே விழுறதுக்காக பிளேட்ஸ் எடுத்துருக்கேன். ஐயோ, ஆப்பிள் ரொம்ப மோசமா கட் பண்ணிருக்கேன், பிடிக்கல. ஓகே, இது வந்து அவளே கட் பண்ணதுங்க, நான் கட் பண்ணல. அப்புறம் பீடா நாங்க வந்து இன்னைக்கு கடையில சாப்பிட போயிருந்தோமா, அப்ப வேணும் கெஞ்சி ராஜ் கிட்ட இருந்து வாங்கிட்டு. ஓகே, வச்சிருங்க. இதெல்லாம் வந்து வாட்டர். எங்க 3 பேத்துக்கு வாட்டர். அத வர மூடி வச்சிருக்கா. இல்ல ராஜ் சொன்னிச்சு இல்ல டஸ்ட் உள்ளார போயிடும்ல, அதுதான். ஓகே பாப்பா. அதுக்கப்புறம் இது அம்மா கேட்டது 2 சிப்ஸ், ஆனியன் ரிங்ஸ், அப்புறம் லேஸ் சிப்ஸ், அதுக்கப்புறம் டம்ளர் ஜூஸ் குடிக்கிறதுக்கு டம்ளர், அதுக்கப்புறம் கேக், கிட்கேட், மஞ்ச், அது என்ன சாக்லேட், மில்கி பார் சூ. அது கொஞ்சம் டெக்கரேஷன் இருக்குன்னு சொல்லி டெலிவரி பண்ண வச்சு. Oh my god, that's so very sweet of you Tanmay, very very nice. இந்த ஆப்பிள் மட்டும் ஒழுங்கா கட் பண்ணு, எனக்கு ஆப்பிள் பார்த்து நல்லா இல்ல. பட் வெரி நைஸ், வெரி குட் எஃபர்ட். சூப்பர் டாட்டாங்க, சூப்பர். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த vlog நான் இங்கே முடிச்சுக்கிறேன். பாய்.